உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. எதன் அடிப்படையில் இருதரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எழுப்பியுள்ளது? அப்படியே குறிப்பாக கடந்த வாரம் குறிப்பாக விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவருடைய வாகனத்துக்கு முன்னாக ஏற்பட்ட அந்த சர்ச்சை என்பது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக இதில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் தாக்கப்பட்ட விவகாரத்துல 2 பேர் மீது எதன் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அருகே ராஜீவ்காந்தி என்பவர் கடந்த வாரம் அவருடைய இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது அவருடைய பின்னால் வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பயணித்த கார் மோதியதாக கூறப்படுகிறது. இதற்கு ராஜீவ்காந்தி எதிர்ப்பு தெரிவித்தார். அப்பொழுது அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ராஜீவ்காந்தி கடுமையாக தாக்கினார்கள் என்று புகார்கள் கொடுக்கப்பட்டிருந்த அடிப்படையில் தற்போது பார் கவுன்சில் அலுவலகத்திற்கு சென்று அவர் தப்பிக்க நினைத்த போது அங்கும் சென்று வழக்கறிஞர்கள் தாக்கியதாக தெரிவிக்கின்றனர். பார் கவுன்சில் அலுவலகத்தில் நடைபெற்ற வழக்கறிஞர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார் கவுன்சில் தலைவருக்கு வழக்கறிஞர் கே பாலு கடிதம் எழுதினார். இந்த நிலையில கடலூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் பாலுவுக்கு எதிராக சில ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் கொடுத்துள்ளார். இந்த நிலையில தான் கே பாலு உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தனக்கு எதிராக மிரட்டல் விடுத்தது தொடர்பாக காவல்துறையினர் புகார் அளித்ததாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனக்கு காவல் பாதுகாப்பு வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கூறிய உயர்நீதிமன்றம் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு முறையீடு செய்யப்பட்டது. பின்னர் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது மனுதாரர் வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.